வணக்கம் நண்பர்களே. துடியலூருக்கு பக்கத்தில் தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் லக்ஷ்மி நகரில் இந்த வீடு இருக்குது. ஒரு வடக்கு பார்த்த அருமையான வீடு, வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வீடு. நம்ம உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு 16க்கு 10 ஹால், நல்லா பார்த்திங்கன்னா இன்டீரியரெல்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா 10க்கு 6. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரங்கள் என்னென்ன வைக்கணுமோ, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணுமோ அதுக்கு உண்டான எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது 10க்கு 6 கிச்சன். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வீட்டோட பேக் சைடு இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே நல்லா காற்று வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம் வரும். நம்ம பின்னாடி அப்படியே நல்லா பார்த்துக்கலாம். அப்படியே இங்கிருந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் யார் உள்ளே வர்றாங்க கேட்டை திறந்துட்டு அது வரைக்கும் தெரியும். நல்லா கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஹாலில் நமக்கு ஒரு பூஜா ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது 16க்கு 10. ஓகேங்களா. அட்டாச்சு பாத்ரூம். அதோடு பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்டிங் ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு உள்ளேயே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நல்ல ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்குது. ஹாலுக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா மேலே போகலாம். மேலே போனோம்னா சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு பெட்ரூமு நமக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10 அட்டாச்சு பாத்ரூமோடு பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம். உங்களுக்கு நல்ல செல்ஃபு, அதாவது இந்த பெட்ரூமுக்கு நீங்கள் பீரோ இந்த மாதிரி எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. நல்லா அதிலே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா ஒரு போர்ட்டிக்கோ. ஓகேங்களா. போர்ட்டிக்கோ பார்த்திங்கன்னா 2 காரு நிறுத்துகிற அளவுக்கு கீழே இருக்குது. அதே அளவுக்கு நமக்கு மேலே இருக்குது. நல்லா வெளிச்சம், நல்லா காற்று வரும். பால்கனி. ஓகேங்களா. இந்த போர்ட்டிக்கோக்கு மேலே பால்கனி. இப்போ அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளில வந்தோம்னா இது கிழக்க பார்த்த ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16:10 அட்டாச்சு லெட்டின் பாத்ரூமோட உள்ளே இருக்குது. சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சம் வரும். நல்லா அருமையாக இருக்குது. ஓகேங்களா. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் நமக்கு வச்சுருக்காங்க. நல்லா ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அருமையாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வடக்கு பார்த்த இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருந்து நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா மேலே போகலாம். ஓகேங்களா. நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே போயிடலாம். மேலே போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பால்கனியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெளிவாக எல்லா வியூவுமே தெரியும். நம்ம மேலே போனோம் அப்படின்னம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஓகேங்களா அங்கே இருந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த குருடிமலையிலிருந்து எல்லாமே சுற்றி நிறைய வீடுகளாக இருக்கிறத பார்க்குறீங்க. நல்லா ஒரு மனதுக்கு பார்த்திங்கன்னா ரம்மியமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். மேலேயே 2 சின்டெக்ஸ் உங்களுக்கு இருக்குது. அருமையாக இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் இந்த கார்னரில் ஃப்ரண்ட்டோட கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள் தெரியும். எல்லாம் நிறைய வீடுகளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா புது வீடு. உடனே குடியேறுறதுக்கு உடனே பார்த்திங்கன்னா நம்ம வரலாம். அந்தளவுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு போர்ட்டிக்கோலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 லிட்டரில் நமக்கு ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது வீடு. பார்த்திங்கன்னா அருமையான ஒர்க் பண்ணி பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகரமாக அருமையாக இருக்குது வீடு. ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 சென்ட்டில் இருக்குது. 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. 78 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக உட்காந்து பேசினோம்னா கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80% லோன் அவைலபிள் இருக்குது.